நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 54. குருதிக்குள் கரியோள் 4. சிற்றவை கூடத்தில் நின்ற வாயில் காவலனிடம் பலந்தரை அவளில் எப்போதும் எழும் எரிச்சல் கலந்த குரலில், என் வரவை அறிவி என்றாள். இப்போதும் ஆடையில் ஒரு பகுதி அவள் உடலில் இருந்து சரிந்து எரிச்சலை தான் வாங்கிக் கொள்ளும். அன்று அவளுடைய தலையாடை சரிந்தபடியே இருந்தது என ஒலி எழுப்பி அவள் அதை இழுத்து அமைத்தாள். எரிச்சலுடன் அமைப்பதனாலேயே அது கொண்டை மேல் சரிவர அமையாமல் முன்னால் இழுபட்டது. அவள் கை தூக்கிய போது மீண்டும் சரிந்தது. பொறுத்தருள்க அரசி, உள்ளே அரசர் இளைய யாதவருடன் சூழ்ந்து கொண்டிருக்கிறார். இத்தருணத்தில் உள்ளே எவரையும் ஒப்புவதில்லை என்று எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றான். எரிச்சலை சினமாக்கி கொண்டு, மூடா, அது அரச குடையினருக்கு அல்ல. நானும் சென்றமர வேண்டிய அவைத்தான் அது. நான் வந்திருப்பது அவர்களுக்கு இன்னும் தெரியாது. சென்று அறிவி என்று பலந்தரை சுட்டு விரல் அசைத்து அவனிடம் சொன்னாள். ஒரு கணம் தயங்கிய காவலன் அவ்வாறே என்று கூறி உள்ளே சென்றான். கதவு திறந்து மூடப்படும் சிறு பொழுதில் உள்ளே நிகழ்ந்து கொண்டிருந்த உரத்த பூசலின் ஓசையை பலந்தரை கேட்டாள். அதில் ஓங்கி ஒலித்தது பீமனின் குரல். குருதி என்று ஒரு சொல் கல் உடைக்கையில் சில் தரித்தது போல வந்து செவி தொட்டது. அவள் உள்ளே நிகழ்வதென்ன என்று எண்ணிய பின் குழலை சீரமைத்து காத்து நின்றாள். ஏவலன் வெளியே வர நெடும் பொழுதாகியது. அவள் மீண்டும் தன் தலையாடையை சீர் செய்து உடலை ஒசித்து இடையில் கையொன்று நின்றாள். அரசியர் ஒருபோதும் ஒசிந்து நிற்கலாகாது என அவளுக்கு அரசியருக்குரிய அசைவுகளையும் முறைமைகளையும் பயிற்றுவித்த களரி ஆசிரியை காமிகை சொல்வதுண்டு. உடலில் ஒசிவு உள்ளம் தளர்ந்திருப்பதையோ ஆர்வமிழந்திருப்பதையோ இழிவரலையோ விழியறிதலாகவே வெளிக்காட்டுவது. மானுடரில் பெரும்பாலும் எவரும் நிமிர்ந்து நின்றிருப்பதில்லை. ஏனென்றால் தன்னில் நிறைந்தோ தான் எனச் செருக்கியோ தன்னுள் மகிழ்ந்தோ இருப்பவர்கள் மிக மிக அரிது. ஆகவே நிமிர்ந்த நிகர் கொண்ட உடல் எழுகை பார்ப்பவரில் அச்சத்தையும் மதிப்பையும் விலக்கத்தையும் உருவாக்குகிறது. அதை பயின்று அடைவதே படைக்கல பயிற்சியில் முதன்மையானது. உடலை நேர் நிற்க பயிற்றினால் உள்ளமும் அதை நடிப்பதை உணர முடியும். ஆனால் அவளுக்கு படைக்கலம் உடலுடன் ஏயவில்லை. வாழ்வீச்சு அவள் கையின் முழு விசையையும் எடுத்து கொண்டது. வாழ் சுழல்வதற்கு காற்றை கிழிக்கும் அளவுக்கு விசையை மட்டுமே கை அளிக்க வேண்டும். உள்ளம் வாளை தூக்கி சுழற்றும் என்றால் உடல் உறுப்புகள் அனைத்தும் விரைவிலேயே சோர்வுறும். அரை நாழிகை கூட வாழ் கையில் நிற்காது என்று காமிகை சொன்னாள். அவள் எப்போதும் வாளை நிலத்தில் ஊன்றி மூச்சிறைக்க நெஞ்சு அரைபட தலை குனிந்து நின்றிருப்பாள். விற்பயிற்சியில் இலக்குகள் ஒவ்வொரு முறையும் குறி தவறின. தொடுக்கும் போது அணுக்கமென நேரில் தெரியும் இலக்கு விரல் விடுக்கும் போது எப்படி அகல்கிறது என அவளால் புரிந்து கொள்ள முடியவே இல்லை. ஏனென்றால் உங்கள் உடலில் கோணல் இருக்கிறது. உங்கள் அத்தனை உடல் உறுப்புகளிலும் அக்கோணல் வெளிப்படும் இளவரசே. அதை உள்ளத்தை சீரமைப்பதனூடாகவே நேர் செய்ய இயலும். பின்னர் காமிகை அவள் மேல் ஆர்வம் இழந்தாள். தோள்களை இறுக்கமாக வைத்து கொள்ளுங்கள். முதுகை நிமிர்த்தி கண்முன் தெரியும் மானுடர் அல்லாத புள்ளி ஒன்றை நோக்கி வெளி நிறுத்துங்கள். ஓரளவு கூர்மை உங்கள் அசைவுகளில் வெளிப்படும். அது ஒன்றே இனி நான் சொல்ல வேண்டியது என்றாள். அவள் பெருமூச்சுடன் கால் மாற்றிய போது இடக்கை சரிய வளையல்கள் ஓசையிட்டன. தன் உணர்வு கொண்டு உடல் நீட்டி நேர் முதுகுடன் நின்றாள். அதற்குள் தலையாடை பின்னால் இழுபட்டது. அதை இழுத்து போட்டு கொண்ட போது காவலன் வெளியே வந்து தலை வணங்கினான். பொறுத்தருள்க அரசி, தங்களை தனியறையில் வந்து சந்திப்பதாக இளைய பாண்டவர் சொன்னார். உள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கும் அரசு சூழ்கை முடிந்ததும் அங்கு வருவதாகவும் அதுவரை ஆற்றி இருக்கும்படியும் கோரினார் என்றான். பலந்தரை உரத்த குரலில், அவரிடம் சொல் விளையாட நான் வரவில்லை. நான் இளைய யாதவரிடம் மட்டுமே பேச வந்தேன். உள்ளே சென்று காசி நாட்டு இளவரசி பலந்தரை அவரிடம் பேச விரும்புவதாக இளைய யாதவரிடம் கூறுக என்றாள். அரசி என்று காவலன் சற்று தயங்க, சென்று கூறுக என்று உரத்த குரலில் கை தூக்கி அவள் ஆணையிட்டாள். அவன் சலிப்புடன் விழி தாழ்த்தி தலை வணங்கி கதவை திறந்து உள்ளே சென்றான்.
எழுந்த சினத்தை உடல் எங்கும் பரவவிட்டு பற்களை இறுக கடித்து கண் மூடி ஒவ்வொரு கணமாக அவள் கடந்து சென்றாள். கதவு திறந்து மூடிய இடைவெளியில் மீண்டும் பீமனின் குரல் பழி என துள்ளி விழுந்தது. அவள் காத்து நின்ற போது உள்ளே நிகழ்வதென்ன என உளமூட்டினாள். மீண்டும் நெடுநேரமாகியது. அவள் கால் மாற்றிக்கொண்டாள். கதவு திறக்கும் ஓசையில் சற்று திடுக்கிட்டாள். காவலன் உள்ளே வருக அரசி என்றான். அவள் மீண்டும் தன் ஆடையை திருத்தி மேலாடையை சுழற்றி தோளில் இட்டபடி உள்ளே சென்றாள். அவன் முறைமை சொல் எதையோ விட்டுவிட்டான் என்னும் உணர்வு எழுந்ததுமே அவள் மீண்டும் கோத்துருவாக்கிய தன்னிலையை இழந்தாள். நடை நெளிய பற்களை கடித்தபடி நடந்து கூடத்திற்குள் சென்று நின்றாள். சொல் சூழவையில் யுதிஷ்டர் மையமாக பீடத்தில் அமர்ந்திருக்க, அவருக்கு பின்னால் சிறு பீடங்களில் நகுலனும் சகதேவனும் அமர்ந்திருந்தனர். நேர் எதிரில் இளைய யாதவர் பிரிதொரு பீடத்தில் அமர்ந்திருந்தார். அவருக்கு பின்னால் அர்ஜுனன் வேறெங்கோ நிலைத்த நோக்குடன் இருந்தான். சாளரத்தோரம் கைகளை மார்பில் கட்டியபடி பீமன் நின்றான். அவள் உள்ளே நுழைந்ததும் பீமனின் விழிகளைத்தான் சந்தித்தாள். நெஞ்சு திடுக்கிட விலக்கிக் கொண்டு யுதிஷ்டரை அணுகி தலை வணங்கினாள். அவைக்குள் நுழைந்த போது பாண்டவர்களின் முகங்கள் கலங்கியும் சிவந்தும் இருப்பதை, பீமன் நிலை அழிந்தவனாக உடல் ததும்ப அசைந்து கொண்டிருப்பதை பலந்தரை கண்டாள். அதுவரை அங்கு பேசப்பட்டது குந்தியின் மாண்பை அவையில் துரியோதனன் இழிவு செய்ததை பற்றித்தான் என்றும், அவர்களின் உள கொதிப்புக்களை இளைய யாதவர் தன் சொல் சூழ்கையால் வென்றுவிட்டிருக்கிறார் என்றும் உணர்ந்தாள். அதற்கடுத்த சொல்லுக்கு செல்ல அவர்கள் தவித்து கொண்டிருந்தனர் என்று தோன்றியது. அவள் இளைய யாதவரை வணங்கி, நான் தங்களிடம் சில வினாக்களை உசாவவே வந்தேன் என்றாள். பீமன் உரத்த குரலில், அதற்கான இடம் அல்ல இது. நாங்கள் முதன்மை அரசு நடவடிக்கைகள் சில குறித்து இங்கே சொல் சூழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றான். ஆம், அறிவேன். எதுவரைக்கும் உங்கள் சொல் செல்லும் என்றும் அறிவேன். அதைத்தான் இளைய யாதவரிடம் பேச வந்தேன் என்றாள் பலந்தரை. அவ்வாறு தலை நிமிர்ந்து துடுக்காக பேசியது அவளுக்கே தன்னம்பிக்கையை அளிக்க, உங்கள் அவையில் இதுவரை பேசப்பட்டதென்ன என்றும் நான் அறிவேன். இப்போதல்ல, சென்ற 17 ஆண்டுகளாக. அந்த அவையில் திரௌபதி இல்லை என்பது அதன் பின்னரே அவள் உள்ளத்தில் உரைத்தது. அவளிடம் கூடிய அந்நிமிர்வு அதனால்தானா என ஆழத்தில் ஒன்று வியப்பு கொண்டது. அவ்வாறு அறிந்திருப்பீர்கள் எனில் நன்று அரசி. தாங்கள் தங்கள் கொழுநர் மேல் எத்தனை பற்று கொண்டிருக்கிறீர்கள், எவ்வளவு அணுகி அறிகிறீர்கள் என்பதையே அது காட்டுகிறது என்று இளைய யாதவர் சொன்னார். அமர்க, தாங்களும் இச்சொற்சூழ்கையில் கலந்து கொள்வது நன்றுதான். அந்த இன்சொல் அவளை உள்ளூர தளரவே செய்தது. மூச்சிறைக்க சுற்றும் பார்த்தாள். அங்கு பீடம் ஏதும் இல்லை. நகுலன் எழுந்து விலகி அவளுக்கு பீடம் அளிக்க அதில் சென்று அமர்ந்து கொண்டாள். இளைய யாதவர், அரசி, இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் என்று தொடங்க, ஆம், நான் அறிவேன். இனி என்ன செய்வதாக இருக்கிறீர்கள் என்று மட்டுமே அறிய விழைகிறேன் என்றாள். மீண்டும் சினமெறிய தொடங்கிய போது அகத்தளர்வை கடந்து தன்னை கூர்த்து கொண்டாள். இளைய யாதவர், தாங்கள் அறிந்திருப்பீர்கள் அரசி, அஸ்தினபுரி போர் அறிவிப்பு செய்துவிட்டது. பாண்டவர்கள் மீது மட்டும் அல்ல, பாரத வருஷத்தின் சத்திரியர்கள் அல்லாத பிற குடிகள் அனைத்தின் மீதும் இப்போது நம்மிடம் முதன்மை சத்திரிய அரசுகள் எதுவும் இல்லை. ஆனால் சத்திரியர்களை நம் பக்கம் கொண்டு வர முடியாது என்றும் அதற்கு பொருள் இல்லை. நாம் இணையான படைக்கூட்டை அமைக்க முடியும். பெரு வீரர்களால் அப்படை நடத்தப்படும் எனில் அது வெல்லும் திறன் கொண்டதே. ஆகவே அஞ்சி எதையும் முடிவெடுக்க வேண்டியதில்லை. நாம் இறுதி முடிவெடுப்பதற்குள் இன்னும் ஒரு முறை முயலலாம் என்றே எண்ணுகிறேன் என்றார். என்ன முயற்சி? நான் உண்மையில் அறிய வந்ததே அதைத்தான் என்றாள் பலந்தரை. போர் ஒழிய என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து மட்டுமே நாங்களும் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றார் இளைய யாதவர். பலந்தரை ஏளன சிரிப்புடன், போர் அறிவுக்கு பின் போர் தவிர்த்தல் பற்றி பேசுகிறீர்கள். நன்று. ஏளனம் ஓர் விழிச்சிற்பமாக நீடிக்க இதழ்களை சுழித்து வைத்திருப்பது உகந்த வழி என அவள் கற்றிருந்தாள். நாளை போர்க்களத்திலும் நின்று அதை குறித்து பேசுவீர்கள் போலும். தலை கொய்யும் முன் அவர்கள் அதை செவி கொண்டால் நன்று. உயிருடன் ஒளிந்து காட்டுக்குள் ஓடி வாழ முடியும். அதற்குரிய பயிற்சியையும் எடுத்துவிட்டார்கள்.
இளைய யாதவர் வாய் எடுப்பதற்குள் பீமன், உன்னுடைய நச்சு சொற்களை கேட்பதற்காக இங்கு நாங்கள் அமர்ந்திருக்கவில்லை, எழுந்து வெளியே போ என்றான். பலந்தரை அவனை நோக்கி திரும்பி, இந்த அவை அரசரால் நடத்தப்படுகிறது, இளைய யாதவரால் எதிர்கொள்ளப்படுகிறது என்று அறிந்தேன். அதை நம்பியே இங்கு வந்தேன். இதை எவர் நடத்துவதென்று தெளிவடைந்தால் மேலே பேச முடியும். வெளியே போ, இல்லையேல் உன்னை வெளியேற்ற என்னால் இயலும். போ வெளியே என்று கையை ஓங்கியபடி அருகணைய யுதிஷ்டர் திரும்பி, இளையவனே அமைக. பீமன் எழுந்த கை தணிய, இவள் யார் என்று உங்களுக்கு தெரியும் மூத்தவரே. இவளும் இவள் அன்னையும் சிறுமதியர், பெரிதென்றும் சிறந்தது என்றும் எதுவும் அறியாது வளர்க்கப்பட்டவள் இவள். இது உங்களுக்குள் பேச வேண்டியது, அவையில் எழ வேண்டிய சொல் அல்ல என்று சகதேவன் கடுங்குரலில் சொல்ல, பீமன் தணிந்து விழி தாழ்த்தி கைகளை அசைத்து, அவ்வாறென்றால் நான் செல்கிறேன், இந்த அவையில் நான் கூற ஏதுமில்லை என்றான். இளைய யாதவர், பொறுத்திருங்கள் இளைய பாண்டவரே என்று மெல்லிய குரலில் சொன்னதும், ஆம் என்று தலை வணங்கி பீமன் மீண்டும் சாளரத்தருகே சென்று கைகளை கட்டி கொண்டான். வெளியே நோக்கியபடி உடலின் ஒவ்வொரு தசையிலும் சினம் வெளிப்பட நின்றான். இளைய யாதவர் பலந்தரையிடம், காசி நாட்டரசி, போர் அறிவிப்பு என்பது போருக்கான முதல் நடவடிக்கை என்பது மெய்தான். ஆனால் அதை தொடர்ந்து பிரிதொரு முதன்மை சடங்கு உள்ளது. வைதீகர் அவையை கூட்டி பெருவேள்வி ஒன்றை குறிப்பது, போர் வெற்றிக்கென தெய்வங்களை அவை கொடுத்து நிறைவடைய செய்து உடன் கொள்வது. அதில் பங்கெடுக்கும் வேந்தர்களே படைக்கூட்டின் முதன்மை பொறுப்பை கொள்ள முடியும். அஸ்தினபுரியில் அத்தகைய வேள்வி ஒன்று இன்னும் 7 நாட்களில் நிகழவிருக்கிறது. அனைத்து குலங்களை சார்ந்த அந்தணர்களையும் அஸ்தினபுரியின் அமைச்சர்கள் அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு நிகழவிருப்பது அதர்வ நெறிப்படி ஒரு மாபெரும் பூத வேள்வி என்றார். அந்த வேள்வி சாலையின் அந்தணர் அவையில் இப்போரின் தேவைகளையும் நெறிகளையும் சத்திரியர்கள் முறைப்படி அவர்களுக்கு விளக்க வேண்டும். அந்தணர் அதை ஏற்று வாழ்த்து சொல் உரைக்க வேண்டும். அவர்களால் அதர்வ வேதம் ஓதப்பட்டு மகாபூத வேள்வி நிகழ்த்தப்பட வேண்டும். பிறகுதான் குல தெய்வங்களுக்கு குருதி பலி அளித்து படைக்கலங்களுக்கு குருதி தொட்டு குறியிட்டு போருக்கு கிளம்ப முடியும் என்று இளைய யாதவர் சொன்னார். இனி அந்தணர்களிடம் சென்று சொல்லாடவிருக்கிறீர்களா என்று பலந்தரை கேட்டாள். அதைவிட அங்கு போர் முரசறையும் சூதர்களிடம் சென்று பேசலாம். அவர்கள் முழைக்கோளை சுழற்றி அடிக்காவிடில் முரசுகள் முழங்காது, படையெழுகையும் நிகழாது. புன்னகைத்து, சினத்தில் சரியாக இளிவரல் சொல்லெடுக்க பயின்றுள்ளீர்கள் அரசி என்று இளைய யாதவர் சொன்னார். தேவையென்றால் போர் முரசு கொட்டும் சூதரிடமும் பேச முடியும். பெரும் போர்கள் மிகச் சிறிய தொடக்கங்களை கொண்டுள்ளன. சிறிய தடைகளை அவற்றை நிறுத்தவும் கூடும். மலை இறங்கி வரும் பெரும் பாறைகள் சிறு கல்லால் தடுக்கப்பட்டு 1000 ஆண்டு காலம் சரிவில் நின்றிருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்றார். பலந்தரை, அணி சொல்லாட நான் இங்கு வரவில்லை. இங்கு என்ன முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றாள். இறந்துண்ணும் அந்தனரிடம் சென்று கையேந்தும் முடிவு அல்ல என்று நம்புகிறேன். எடுக்கப்பட்டுள்ள முடிவு என ஏதுமில்லை. என் கருத்து ஒன்றை முன் வைத்தேன், பேசத் தொடங்கினோம் என்றார் இளைய யாதவர். அந்தணரவைக்கு சாந்தீபனியின் தத்துவ ஆசிரியராக நான் செல்லவிருக்கிறேன். அங்கிருக்கும் அந்தண முதல்வர்களை வேத சொல் உசாவ அழைப்பேன். அவர்கள் இப்போருக்கு அளிக்கும் ஒப்புதல் பிழையானதென்றும் அது வேதம் காப்பதற்கல்ல, காலப்போக்கில் வேதத்தை அழிப்பதற்கு மட்டுமே உதவும் என்றும் சொல்லப் போகிறேன். அவர்கள் ஒப்புவார்கள். குறைந்தது வேதம் காப்பதற்காக எழுந்தது அப்படை என்னும் அவர்களின் அறிவிப்பையாவது உடைத்துவிட்டு மீள்வேன். பலந்தரை, இந்த தத்துவ பூசல்களால் என்ன பயன்? இந்த நிலத்தில் மண் விளைவதை விட விளைகிறது என்றாள். பீமன் மீண்டும் பொறுமையில்லாத உடல் அசைவை எழுப்ப ஓர நோட்டத்தால் அதை அடக்கி புன்னகை மாறாமல் இளைய யாதவர் சொன்னார். அரசி, வேதம் காக்க எழுந்தது அப்படை என்னும் எண்ணம் உடைந்தால் எஞ்சியுள்ள சத்திரியர்களென தங்களை எண்ணி மயங்கும் சிறு குடியரசர்களை நம் பக்கம் இழுப்பது எளிதாகும். போர் எழுகையில் படை முதன்மை கொள்வதன் அடிப்படையிலேயே போர் முடிந்த பின் நிலம் பங்கிடப்படும். ஆகவே எப்பொழுது அவர்கள் படை நிறையை அறிவிக்கிறார்களோ அப்பொழுதே அங்குள்ள சத்திரியர்களிடம் பூசலும் தொடங்கும். அவ்வாறு ஊடி விலகுபவர்கள் சிலரை இப்பக்கம் நாம் இழுக்க முடியும்.
எவ்வகையிலாயினும் இந்த அந்தணர் அவையில் என் குரல் ஒலித்தாக வேண்டும். பலந்தரை மேலே சொல்லெழா குழப்பத்துடன் யுதிஷ்டரையும் சகதேவனையும் பார்த்தாள். தாங்கள் வந்ததும் நன்றே அரசி. நாங்கள் பேசி பேசி முட்டி குழம்பிக் கொண்டிருந்தோம். தங்களிடம் பேசும் பொருட்டு எளிமையாக்கி சுருக்கிய போது எங்களுக்கே தெளிவு வந்தது என்று இளைய யாதவர் சொன்னார். யுதிஷ்டர் மெல்ல அசைந்து அமர்ந்து, யாதவனே, பலமுறை பல வைதீக அவைகளில் வேதமும் வேதாந்தமும் முட்டி கொண்டிருக்கின்றன. இத்தருணம் வரை இரு தரப்பில் இருந்தும் சற்றும் நிலை தாழ்ந்த சொல் எழவில்லை. இத்தருணத்தில் என்ன நிகழக்கூடும்? ஆம் அரசே, ஆனால் இதுவரை நிகழ்ந்த அனைத்து சொல்லாடல்களும் முடிவை முன்கண்டவை அல்ல. அவை அறிவு கருத்தாடல்களில் இரு தரப்பினரும் தங்கள் மிகச் சிறந்த நோக்குகளை அங்கே முன்வைக்கவே முயன்றிருப்பார்கள். அங்கே மெய்யை விட தங்கள் கூர்மதி வெல்ல வேண்டும் என்றே அனைவரும் எண்ணுவார்கள். எங்கேனும் சென்றடைந்தே ஆக வேண்டும் என்னும் தேவை அவர்களுக்கு இருக்கவில்லை. இப்போது அது இருக்கிறது. குருதி விடாய் கொண்டு பெருந்தெய்வம் என 1000 கைகள் விரித்து அமர்ந்திருக்கும் போர் தெய்வத்தின் முன்னர் அமர்ந்து இச்சொல் சூழ்கை நிகழவிருக்கிறது. அத்தருணம் வைதீக முனிவரும் அறிந்த ஒன்றுண்டு, அந்தனரும் வைதீக முனிவரும் அறிந்த ஒன்றுண்டு. வேதம் காப்பதற்கே ஆனாலும் போர் என்பது வேத நெறி விளங்கும் குலங்களையும் முற்று அழிப்பதே ஆகும். போர் கடந்து சென்ற நிலத்தில் குல நெறிகள் அழியும். குலநெறி என்னும் பீடத்தின் மேல்தான் வேத நெறி அமர்ந்திருக்கிறது. அந்தனர் போல போரை அஞ்சுபவர் பிறர் இல்லை. ஏனெனில் இந்த பெருமரத்தின் மலர்களில் தேனை மட்டும் உண்பவர்கள் அவர்கள் என்றார் இளைய யாதவர். அவையில் எழவிருக்கும் போரின் பேரழிவை முதலில் சொல்லி விரித்த பின் வேத வேதாந்தங்களுக்கு இடையேயான மெய்யான முரண்பாடு என்ன என்பதை உணர்த்துவேன். பரம்பொருளுக்கும் பருப்பொருளுக்குமான முரண்பாடு அது. இரண்டும் ஒன்றே எனினும் இரண்டும் ஒன்றாக தெரியாது என்னும் இடர் மாயையில் இரண்டென்றும் மெய்மையில் ஒன்றென்றுமான விளையாட்டு. அவர்களில் மிகச் சிலரேனும் அதை நோக்கி வர இயலுமென்றால் கூட நாம் வென்றவர்களாவோம். நடைமுறையில் இந்த போருக்கு உடனடியாக அவர்கள் ஒப்புதல் கொடுக்காமல் இருந்தாலும் கூட நமக்கு வெற்றியே. உண்மையை கூறினால் ஓராண்டு காலம் இப்போர் ஒத்தி போடப்படும் என்றாலும் கூட நாம் வெற்றி நோக்கி செல்பவர்களாவோம் என்றார் இளைய யாதவர். ஏன் என்று ஐயத்துடன் யுதிஷ்டர் கேட்டார். அரசி, அப்படை கூட்டு மிக பெரியது. மிக பெரியவை எவையும் அவற்றின் பேரளவினாலேயே வடிவ இறுக்கத்தை தக்க வைக்கும் ஆற்றல் கொண்டவையாக இருக்க வாய்ப்பில்லை. ஓராண்டு நீடிக்கும் என்றால் அவர்களுக்குள் பூசல்கள் எழும். பலர் பிரிந்து அகழ்வார்கள். ஆற்றல் கொண்ட பெரிய நாடொன்று பிரிந்து சென்றால் போதும், அதுவே தொடக்கமாகும். பிரிந்து செல்ல இயலும் என்பதும் பிரிந்து சென்றால் என்ன கிடைக்கும் என்பதும் ஒருமுறை அவர்களுக்கு காட்டப்பட்டால் பின்னால் கணிகரே ஆனாலும் அப்பிளவை தடுக்க இயலாது என்றார் இளைய யாதவர். இன்று அப்படைக்கூட்டு ஒற்றை உடல் என உறுதியுடன் எழுந்து நிற்கிறது. அவ்வுறுதி அளிக்கும் தன்னம்பிக்கையால் தான் அவர்களின் அறிவிப்பில் அத்தனை ஆணவமும் பெரு விழைவும் உள்ளது. அந்த படைக்கூட்டு உடையத் தொடங்கினாலே அவர்களின் உளம் பதறிவிடும். கையில் இருக்கும் பொழுது கரைந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் அறியத் தொடங்கினால் மேலும் ஒரு சொல் சூழ்கைக்காக நாம் அவர்களுடன் அமர முடியும் என்று இளைய யாதவர் சொன்னார். பலந்தரை அவர் சொல்ல வருவதென்ன என்பதை முற்றிலுமாக புரிந்து கொள்ளாமல் முகங்களை மாறி மாறி பார்த்தாள். பாண்டவர்களின் உடல் அமைவுகளிலேயே நம்பிக்கையின்மை வெளிப்படுவதை அவளால் உணர முடிந்தது. பெருமூச்சு விட்ட போது தன் உடலும் சோர்வை காட்டும் முகமாக தொய்ந்திருப்பதை உணர்ந்தாள். இளைய யாதவர் அவள் முகத்தை பார்த்து, அரசி, எனக்கு 3 முகங்கள் என்று தாங்கள் அறிந்திருப்பீர்கள். யாதவ குடி பிறந்தவன் என்ற வகையில் என் அத்தையின் மைந்தருக்காக முதலில் சொல்லுடன் சென்றேன். படைமுகம் நின்றவன் நாடாண்டவன் என்னும் முறையில் க்ஷத்திரியாவையில் சென்று சொல் சூழ்ந்து மீண்டுள்ளேன். இன்று சாந்தீபனி குரு நிலையில் வேதம் முற்றோதிய முதலாசிரியன் என்ற முறையில் செல்ல எண்ணுகிறேன். இதுவே என் முதன்மை முகம். என் முழு ஆற்றலும் இதிலேயே. இது வெல்லும் என்றார். யுதிஷ்டர் பெருமூச்சுடன், வென்றாக வேண்டும், நமக்கு வேறு வழி இல்லை என்றார். சகதேவன், இளைய யாதவரே, நீங்கள் படைக்கூட்டு குறித்து சொன்னீர்கள். க்ஷத்திரியர்கள் மாறா பொது நெறி கொண்டவர்கள்.
ஏதேனும் பொது நெறி கொண்டவர்கள் மட்டுமே அந்நெறிகளின் வழியாக இணைக்கப்பட்டு ஒன்றாக சேர இயலும். பாரத வருஷத்தில் எவ்வரசர்களேனும் படை கூட்டு கொள்ள முடியும் என்றால் அது சத்திரியர்களே. சத்திரியர்கள் எவர் என்பதில் மட்டுமே அவர்களிடம் பூசல் உள்ளது. சத்திரிய அறம் என்ன என்பதில் எப்போதும் அவர்கள் மாற்று சொல் கொண்டதில்லை. ஆனால் நம் தரப்பில் இருப்பவர்கள் அப்படி அல்ல என்று சகதேவன் தொடர்ந்தான். சென்ற சில நாட்களாகவே நம்முடன் சேர்ந்துள்ள நிஷாதர்களையும் கிராதர்களையும் அசுரர்களையும் அரக்கர்களையும் சந்தித்து வருகிறேன். நெறி என்பது என்ன என்பதிலேயே ஒவ்வொருவரும் கொண்டுள்ள பார்வை முற்றிலும் வேறாக உள்ளது. வென்ற பின் எதிரியை வணங்கி தன் படைவரவின் இழப்புகளையும் செலவுகளையும் எடுத்துரைத்து அவன் அளிக்கும் கொடையை பெற்றுக்கொண்டு குடி திரும்ப வேண்டும் என்று அசுரர் குடித்தலைவர் காகர் என்னிடம் நேற்று சொன்னார். வென்ற எதிரியின் குலத்தை முற்றழித்து அவன் குருதியை மண்டைகளில் ஏந்தி குடித்து களியாட வேண்டும் என்றும் அக்குலத்தில் ஒரு துளியேனும் எஞ்சாமல் இருக்கும் பொருட்டு அவ்வூரையும் மண்ணையும் தீ வைத்துவிட்டு 3 ஆண்டு காலம் அந்நில பகுதியில் பிரிதொரு மானுடர் செல்லாமல் காவலமைத்து ஊர் திரும்ப வேண்டும் என்றும் அதற்கு முந்தைய நாள் அரக்கர் குலத்தலைவர் வக்ரசீர்ஷர் என்னிடம் சொன்னார். இவர்கள் அனைவரையும் சேர்த்து நாம் அமைத்திருக்கும் இந்த படை அப்படை சிதறுவதற்கு முன்னரே சிதறிவிடும் என நான் அஞ்சுகிறேன். ஒரு பெரும் வேறுபாட்டை உளம் கொள்ள வேண்டும் இளையோனே என்றார் இளைய யாதவர். சத்திரியர் தங்கள் விளைவின் பொருட்டு கூடியிருக்கிறார்கள். ஒவ்வொரு கணமும் 2 மடங்கென வளர்வது அது. நாமோ தற்காத்து கொள்ளும் பொருட்டு இங்கு கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சுருங்கி வரும் நம்பிக்கை இது. நம்மை ஒருங்கிணைத்து நிறுத்தும் ஆற்றல் இதற்குண்டு. சகதேவன், எப்படியாயினும் படைக்கூட்டுக்கள் நெடுநாள் நீடிக்க இயலாது என்றான். அணுகி வரும் போர்க்களத்தை கற்பனையில் கண்டு அவை அமைக்கப்படுகின்றன. அப்போர்க்களம் அகன்று செல்லும் என எண்ணம் எழுந்தாலே அவை ஆற்றல் இழக்கத் தொடங்கிவிடும் என்றான். வைதீகரவையில் தாங்கள் வேதாந்த நெறியை கூறி அவர்களை வென்றீர்கள் என்றால் என்று யுதிஷ்டர் தொடங்க இளைய யாதவர் கையசைத்து, பொறுங்கள், நீங்களும் கூட நான் சொல்வதென்ன என்பதை புரிந்து கொள்ளவில்லை. வேத நெறிக்கு எதிரானதல்ல வேதாந்த நெறி. வேத நெறி இறுகி விளைந்த முத்து அது. வேத அன்னை ஈன்றெடுத்த மைந்தன், வேத விறகில் எழுந்த கனல். இதுவே அது என அவர்கள் புரிந்து கொள்ளும் ஒரு கணம் அதுவே நான் உண்ணுவது. அதன் பின் வேதாந்தத்திற்கு எதிரான போர் என்பது வேதத்திற்கு எதிரான போர் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்துவிட முடியும் என்னால் என்றார். ஆனால் அவர்கள் வேதத்தால் வாழ்பவர்கள் என்று பீமன் திரும்பாமலேயே சொன்னான். வேதாந்தத்தை ஏற்ற அவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? வேதம் ஓதி அனலோம்பி எழும் வேள்விகளில்